மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசியல் களம் எவ்வளோ தூரம் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கோ அதே மாதிரி பாண்டிச்சேரி அரசியல் களமும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அங்கே ஏற்கனவே வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே காங்கிரஸ் ஒரு பக்கம், திமுகவும் காங்கிரஸும் இணைந்து ஒரு பக்கம், அப்புறம் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அந்த கூட்டணியில் போய் புதுசாக ஒருத்தர் ஏற்கனவே பாஜகவில் இருந்தவர் அப்புறம் திருப்பி வெளியில் புது கட்சி ஆரம்பித்து பாஜகவோட துணையோட அங்கே 2 சீட்டு வாங்கிட்டு நிற்கிற ஒரு நபர் தான் இன்னைக்கு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். அவர் வேறு யாருமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அமாவாசை 421 சுற்றி தெரியுமா? இந்த விஜய் என்கிற தகவல் வெத்து கழகத்தினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்குது, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்னு ஒரு புதுசாக உருட்டிக்கிட்டு ஒரு பதவியில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டு வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டுகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த அமாவாசை 420யோட மச்சான் சார்லஸ் மார்டின் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எல்ஜேகே அப்படின்னு அந்த கட்சியோட பேர். இவர் யாருன்னா மார்டின் சொல்லிட்டு ஒருத்தர். இந்த மார்டின் யார் அப்படின்னா சுரண்டல் லாட்ரிலேயே உடம்பை வளர்த்தவர். அது தமிழ்நாட்டிலேயே பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுமைக்கும் வட மாநிலங்களில் அதிகமாக நாகாலாந்து, மிசோராமு, அஸ்ஸாமு அந்த மாதிரி இடங்கள்லாம் சுரண்டல் லாட்ரி, 1 நம்பர் லாட்ரி, 2 நம்பர் லாட்ரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மக்களை சுரண்டி கோடியாக, உங்கள் ஊர் கோடி எங்கள் ஊர் கோடிலாம் கிடையாது, கோடியாக லட்சம் கோடிகளில் கொள்ளடிச்சு வச்சிருக்கிற, சுரண்டி வச்சிருக்கிற மிகப்பெரிய ஊழல் குடும்பம்னா அது மார்டின் குடும்பம் தான். இவங்க எல்லா கட்சிக்கும் தேர்தல், அதாவது முன்னாடி இந்த தேர்தல் பத்திரம்னு சொல்லி ஒன்று வெளியிட்டாங்க இல்லையா, பாஜகவுடைய மிகப்பெரிய தில்லுமுள்ளு திருட்டுத்தனம் எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்னா, அது எப்படி மக்கள்கிட்ட கணக்கு காட்டாமல் வசூல் பண்ணுறது, தேர்தல் கமிஷனை எப்படி கைப்பாவையை ஏமாத்துறது, அரசாங்கத்தை எப்படி ஏமாத்துறது, உச்சநீதிமன்றத்தை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு எல்லா விதங்களிலும் ஏமாற்று விஷயத்தை ரொம்ப அழகாக கிளவராக செய்யக்கூடிய பாஜகவுடைய மிக தந்திரமான ஒரு செயல்பாடு தான் அந்த தேர்தல் பத்திர முறைகேடு. அந்த எலக்ட்ரோல் பாண்டுன்னு சொன்னாங்க. அது எல்லா கட்சிக்கும் எவன் கொடுக்குறான்னு காட்ட மாட்டாங்க, கணக்கு காட்ட மாட்டாங்க. ஆனால் எல்லா கட்சிக்கும் போய் சேர்ந்துடும். எவன் வேணா கொடுக்கலாம், ஆனால் யார் கொடுத்தான்னு மட்டும் வெளியில் தெரியாது. அப்படி எல்லா கட்சிக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகளை வாரி வழங்கிய வள்ளல் தான் இந்த மார்டின். எப்படிங்க கொடுக்க முடியும்ன்றீங்களா? கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளவு கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க, மக்கள் பணத்தை சுரண்டி வச்சுருக்காங்க. அதுலேருந்து கோடியாக கொடுத்துருக்காங்க. அதில் அதிகமான தொகை வாங்கினது பாஜக தான். ஏன்னா இடி ரெய்டு கிட்டத்தட்ட ஒரு முறை 700 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை இடி அட்டாச்மெண்ட் பண்ணாங்க. ₹1 ₹2 கிடையாதுங்க, 700 crores, 700 கோடிக்கு அதிகமான சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் போடப்பட்டுச்சு. இதெல்லாம் ஊழலில் திளைத்த பணம் அப்படின்னு சொல்லி அட்டாச்மெண்ட் போட்ட உடனே அப்படியே போய் சரண்டர் ஆகிட்டாரு சார்லஸ் மார்டின் பாஜகவில் சேர்ந்தவொடனே தான் உங்களுக்கு தெரியல. நீங்கள் 1000 கோடி இல்லை 5000 கோடி லட்சம் கோடி ஊழல் பண்ணால் கூட பாஜகவில் சேர்ந்த உடனே அவங்க ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்த உடனே நீங்கள் கரை நீக்கப்பட்ட பரிசுத்தராய் மாறிடுவீங்க. அப்படி சார்லஸ் மார்டின் பாஜகவில் சேர்ந்து உடனே அந்த குற்றச்சாட்டு, அந்த இடியோட ரெய்டு எல்லாமே என்ன ஆச்சுன்னெலாம் தெரியாது, அப்படியே கிடப்புக்கு போயிடுச்சு. இவனுக்கு முடிக்க மாட்டானுங்க பாஜக, அப்படியே கிடப்பில் வச்சுருப்பானுங்க. திடீர்னு மறக்குன்னு ஏதாவது முரண்டுத்தனம் பண்ணால் டக்குன்னு உடனே பழைய கேஸெல்லாம் தூசி தட்டுவானுங்க. இது இவர்களுக்கே உரிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் அந்த ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் 1 2லாம் கிடையாது, நிறைய இருக்குது. நான் சொல்ல போகிறேன் இப்போ எல்லாமே. ஏன் இப்போ இந்த குடும்பத்தை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, இந்த குடும்பம் இன்றைக்கு மிக மிக ஆபத்தான குடும்பமாக உருவாயிருக்கு. தமிழ்நாட்டுக்கும் ஆபத்தாக உருவாயிருக்கு, பாண்டிச்சேரிக்கும் ஆபத்தாக உருவாயிருக்கு. இவனுங்க ஆனால் வெளி வேஷம் போட்டிருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சண்டை மாதிரியும், இவனுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரியும், இவனுக்குள்ள பிரிஞ்சிருக்கிற மாதிரியும் ஊரை ஏமாத்திக்கிட்டு, ஆனால் அதிகாரத்தை பிடிப்பதற்காக, அரசியல் அதிகாரத்தை பிடிப்பதற்காக ஆளாளுக்கு ஒரு கட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு நாட்டாம பண்ணுவதற்கு வந்துட்டாங்க. இப்போ சார்லஸ் மார்டின் சொந்தமாக பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி ஆரம்பித்து 2 சீட்டையும் வாங்கி எலெக்ஷனில் நிற்கிறார். அதே மாதிரி அவங்க மச்சான் அந்த 420 அந்த சார்லஸ் மார்டினால் முன்மொழியப்பட்டு சொல்லப்பட்ட அந்த 420 ஆதவ் இப்போ விஜய் கட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் நாட்டாம பண்ணி அந்த அட்ராசிட்டிலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு தனி ரகம். அது இங்கே வில்லிவாக்கத்தில் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கு. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. இதுக்கிடையிலே இந்த சார்லஸ் மார்டினுடைய அம்மா லீமா ரோஸ் மார்டின் இருக்காங்கல்ல, இவங்க நிறைய சமூக சேவைகள்லாம் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா
புருஷன் கொள்ளடிச்சு வச்சிருக்காரு இல்லையா, மக்கள்கிட்ட சுரண்டி சுரண்டி கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காருல்ல, இவங்க ஒரு சீனை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சிருச்சு. மகளிர் வெறுமனே கிளப்ல போய் வந்து நம்ம வந்து இருக்கிறத விட ஒரு அதிகாரமா நம்ம ஒரு எம்எல்ஏவா அமைச்சராவா வந்துட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தாங்க. பாண்டிச்சேரியில பையன் களத்துல இறங்கிட்டான். அங்க போய் நம்ம பண்ண தமிழ்நாட்டுல அங்கீகாரத்தை பிடிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி நேரா வந்து எடப்பாடி கிட்ட சரண்டர். ஏன்னா அந்த ஊழல் பேரோடிகளை எங்க போய் சேருவாங்க, அதிமுக போய் வந்து எடப்பாடியை மீட் பண்ணி உடனே எடப்பாடி கிட்ட வந்து அவங்க வந்து கட்சியில இணைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே எடப்பாடிக்கும் லீமா ரோஸ் அவர்களுக்கும் நல்ல அறிமுகம் இருக்கு. எப்படின்னா, ஒரு முறை எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக கொடுத்தவங்க. அந்த கஜா புயல் மாதிரி ஒரு புயல் வந்தது, ஒரு சைக்ளோன் நேரத்தில் 8 கோடி ரூபாயை வந்து அரசுக்கு டொனேட் பண்ணவங்க தான் இந்த லீமா ரோஸ். 8 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தால் அது கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பணக்காரர்கள் சொத்து வச்சுருக்கோம், கம்பெனி வச்சுருக்கோம், பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துகிறவங்க நிறைய டொனேட் பண்ணுவாங்க. ஆனால் இது பூரா சுரண்டல் லாட்ரி. நிறைய கம்பெனிகள் ஆரம்பிப்பாங்க, அந்த கம்பெனிகள் உண்மையாக ரன் ஆகாது. போலியாக மக்களை ஏமாத்துறதுக்காக, மணி லாண்டரிங் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட கம்பெனிகளை இந்த குடும்பம் உருவாக்கி அது பேர்லேயே வந்து நிறைய பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு இன்புட்டை கிரியேட் பண்ணி அதில் மணி லாண்டரிங் பண்ணுறது இவங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான தொழில்னு பல குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே இருக்குது. ஸோ இவங்க இப்போ அதிமுகவில் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த முறை அவர்கள் சீட்டு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி புள்ள வந்து பாண்டிச்சேரியில், மாப்பிள்ளை வந்து தாவேக்கால இங்கே வந்து இன்னொரு கட்சியில், அதிமுகவில் வந்து அம்மா. ஸோ ஆக மொத்தம் இவங்க 3 பேரையும் களத்தில் இறக்கிட்டு மார்ட்டின் அங்கேருந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சண்டை, அவங்களுக்குள்ள முட்டல் மோதலாகி போச்சு. ஆனால் பாருங்களேன், இந்த குடும்பம் 3 கட்சியில் உட்காந்து அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்காக பதவி வெறி பிடிச்சி துட்டு நிறைய வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாம் உழைச்ச காசு கிடையாது. உழைச்ச காசாக இருக்கிறவங்க செய்ய மாட்டான். உழைச்ச காசுல இருக்கிறவங்க வந்து எப்படி இந்த இடத்துல நேரடியாக வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியும்? இவங்களுக்கு ஓசியில் வர காசு தானே. யார் காசையோ, யாருடைய மண்டையோ கழுவி, யாருடைய உழைப்பையோ திருடி, யாருடைய உழைப்பையோ சுரண்டல் லாட்ரி, 1 நம்பர் லாட்ரி, பரிசே விழாத வெறும் லாட்ரி சீட்டை விற்று கோடி கோடியாக கொள்ளடிச்ச குடும்பம் தான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தின் மீது இன்னும் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கு. நம்முடைய அரசியல் சாசனத்தின்படி எனக்கு ஒன்று விளங்கவே இல்லைங்க. இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, இவ்வளவு மோசடி புகார் இருக்கு, இவ்வளவு மணி லாண்டரிங் பிரச்சனை இருக்கு, இடியில புகார் இருக்கு, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எந்த நம்பிக்கையில இவங்க தேர்தலில் போட்டியிட வராங்க? இவங்க மேல வந்து எப்படி தேர்தல் கமிஷன் இந்த வேட்பு மனுவை அங்கீகரிக்க போகிறது என்பது எனக்கு புரியல. அது யாருக்கும் விளங்காத மர்மமாக இருக்கு. இப்போ சார்லஸ் மார்ட்டினுடைய அந்த விஷயத்துக்கு வருவோம். அவர் பாண்டிச்சேரியில் போட்டியிட போறார். பாண்டிச்சேரியில் போட்டியிடுவதற்கு முன்பாக வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். தாக்கல் பண்ணும்போது தன்னுடைய சொத்து மதிப்பை அங்கே கூடவே அட்டாச் பண்ணணும். அப்படி சொத்து மதிப்பை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னன்னா வந்து அவருடைய சொத்து மதிப்பை இது வரைக்கும் யாருமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த சார்லஸ் மார்ட்டின் வந்து பெருசா ஒன்றும் அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சு ஒன்றும் கிழிக்கவே இல்லை. 10வது தான் படிச்சிருக்காரு. ஆனா இவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதை ஒன்றும் ஒரு பெரிய மேல்தட்டு வர்க்கம். நேராக பிறக்கும் போதே, ஏன்னா பிறக்கும் போதே அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் தானே, இப்படி சுரண்டி சம்பாரிச்ச துட்டு தானே. கோட் சூட்லேயே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன் நம்ம ஊருக்கு கோட் சூட் போடுறது தப்பு இல்லை. உடனே என்னங்க கோட் சூட் போட்டால் கூட நீங்கள் குறையா கண்டுபிடிக்கிறாங்கல்ல. பூரா வந்து ஏன் இப்போ சார்லஸ் மார்ட்டினை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஏன் பேசுகிறோம்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ என்னன்னா அவருடைய சொத்து மதிப்பை தாக்கல் பண்ணியிருக்காரு இல்லையா, அதுதான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அவர்கிட்ட வந்து 26.67 கோடி மதிப்பிலான 17,625 கிராம் கோல்டு வச்சிருக்காராம் அவர். அது இல்லாம 44.87 கோடி மதிப்பிலான 1950.353 கேரட் வைரமும் இருக்கான். அது இல்லாம 3.77 கோடியிலான 134.98 கிலோ வெள்ளி. அதாவது என்னன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து வெள்ளி ஒரு பக்கம், இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. வாட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து 38.53 கோடிக்கு இவர் வந்து வாட்ச் வச்சிருக்காராம். 38.53 கோடி வாட்ச், வெறும் வாட்ச், கையில கட்டுற வாட்ச். அப்போ இவன் எப்படிங்க வந்து நாட்டுக்கு நல்லது செய்வான்? யோசிச்சு பாருங்க.
வாட்ச் கட்டுறது நேரம் பார்க்கறதுக்கு. இதுல பிராண்டட் வாட்ச் தப்பு இல்லை, பணக்காரன்லாம் கட்டுவாங்க, தப்பு கிடையாது. ஆனா இவ்வளவு கோடிக்கணக்கான விலை உயர்ந்த வாட்ச் கட்டினாதான் மனுஷனா நடமாட முடியுமா? அதுல எவ்வளவு விஷயம் நல்லது பண்ணிருக்கலாமே, எவ்வளவு நன்மை. நீ வந்து அரசியல் அங்கீகாரத்துக்கு வந்துதான் நல்லது பண்ணணும்னு சட்டம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த குடும்பம் பாண்டிச்சேரியில் பிச்சைக்காரங்கெல்லாம் தேடி தேடி பிடிக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் அந்த ரயில்வே அந்த சிக்னல் எல்லாம் பிச்சை எடுப்பாங்களே லேடிஸ், அவங்க கையில குழந்தைலாம் வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைகள்லாம் உண்மையிலே அவங்க குழந்தையா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அதெல்லாம் போய் தேடி பிடிச்சி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமா பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணி தன்னை ரொம்ப பெரிய அந்த பாண்டிச்சேரியை காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவம் மாதிரி ஒரு டிராமாலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டாங்க. இன்னும் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய ட்ரஸ்ட் இருக்கு அவங்க பேர்ல, நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கு. இது எதுவுமே ப்ராப்பரா செயல்படுமா? செயல்படாது. அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு, அந்நிய செலாவணி பண்றதுக்கு, மணி லாண்டரிங் பண்றதுக்கு இந்த நிறுவனங்களை எல்லாம் ட்ரஸ்ட் அது இதுன்னு வச்சுட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, 1.57 லட்சத்துக்கு முத்து வச்சிருக்காங்க. 38 கோடி, கிட்டத்தட்ட 39 கோடிக்கு வாட்ச் வச்சிருக்காரு. 1.57 லட்சத்துக்கு முத்து வச்சிருக்காரு. அசையும் சொத்துக்களாக மட்டுமே கிட்டத்தட்ட 328 கோடி அசையும் சொத்துக்களாக இவர்கிட்ட இருக்கிறது. 328 கோடி. அப்படி என்ன அசையும் சொத்து வச்சிருக்காருன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன கார் வச்சிருப்பாங்க? இந்த மாதிரி கோடி கணக்கில் வாட்ச் அசையிற பொருள் தானே. இவன் தான் நடமாடிக்கிட்டே இருப்பார்ல. நகை வச்சிருக்காரு, இதெல்லாம் அசையிற பொருள் தானே. என்ன கப்பல் வச்சிருக்காரா, ஃப்ளைட் வச்சிருக்காரா என்ன தெரியல நமக்கு. எனிவே 328 கோடிக்கு அசையும் விஷயமா வச்சிருக்காராம், அசையும் சொத்துக்களாக. அவர் மனைவி கிட்ட வந்து 10.61 கோடி அளவுலையும் இருக்கான் அசையும் சொத்து. இது இல்லாம அசையா சொத்தாக சார்லஸ் கிட்ட இருக்கிறது வந்து 102 கோடியை அவர் வாங்கியிருக்காரு. பரம்பரையா வந்தது 167 கோடியா. இதெல்லாம் இவருடைய சொத்து மதிப்புகள். இப்பதான் பாயிண்ட்டுங்க என்னன்னா, இது இந்த சார்லஸ் மார்டின் கிட்ட மேற்கு வங்கத்துல லாட்ரி சீட்டுகள் தொடர்பான குற்றவியல் வழக்கு 3 வழக்கு நிலுவையில் இருக்கு. ஏராளமான வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகள்லாம் ஒன்னொன்னா இவங்க வந்து காசை கொடுத்து என்னவோ பண்ணி வெளியில வந்துட்டு இப்ப 3 வழக்கு மேற்கு வங்கத்துல மட்டும் நிலுவையில் இருக்கு. இது இல்லாம தன்னுடைய கையில வந்து கையிருப்பாக அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,59,000 வந்து கையில வச்சிருக்காராம். இது இல்லாம சார்லஸ் ஒய்ஃப் கிட்ட 1.82 லட்சம் காசு இருக்கான். கார்ல மட்டும் வந்து 66.15 லட்சம் மதிப்புள்ள ஒரு பென்ஸ் கார் இருக்கான். 1.29 கோடியிலான டொயோட்டா வெல்ஃபேர் கார் வச்சிருக்காராம். இது இல்லாம வந்து அவர்கிட்ட வந்து அதான் வைரம், வைடூரியம், தங்கம், வெள்ளி அப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகளை நிறைய வச்சிருக்காரு. எல்லாம் வச்சிருந்தாலும் விவசாயத்துக்காக இவர்கிட்ட 192 கோடி உள்ள மதிப்புள்ள நிலம் வச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட 60 லட்சம் மதிப்புள்ள நிலமும் வச்சிருக்காங்களாம். குடியிருப்புகளாக கிட்டத்தட்ட வந்து 269 கோடி மதிப்புள்ள குடியிருப்புகள் இவர் பேர்ல இருக்கு. மனைவி பேர்ல 60 லட்சம் மதிப்புல இருக்கான். சொத்துல வந்து 19.45 கோடி கடன் இருக்கான். கார் லோனா கிட்டத்தட்ட 1.28 கோடி இருக்கான். கிரெடிட் கார்டு லோன் உள்ளூர் வங்கியில 5.91 லட்சமும், வெளிநாட்டு வங்கியில 1.3 கோடியும் இருக்கான். கிரெடிட் கார்டு கடன் மட்டும் வெளிநாட்டு வங்கியில 1 கோடிக்கு மேல கடன் வச்சிருக்காராம். என்னங்க இது அநியாயமா இருக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து 5,000 10,000 கிரெடிட் கார்டை தேய்ச்சி விட்டாலே ஓயாம 100 ஃபோன் அடிக்கிறானுங்க. 100 ஃபோன் அடிச்சு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறானுங்க. இவன்லாம் 1 கோடிக்கு மேல கடன் வச்சிருக்கேன்றான். இவனெல்லாம் போய் எந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரனும் பிடிக்க மாட்டானா? இவனை பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் வந்து எங்கிறது வந்து இதெல்லாம் பூரா கணக்கு காட்டுறதுங்க. கோடிக்கணக்கில் காசு இருக்கு. ஏன் கிரெடிட் கடன் அப்படின்னா, நாங்கெல்லாம் கடன்காரனா இருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன்னா இப்போ கடந்த நிதியாண்டுல மட்டும் இவனுக்கு 59.37 கோடி ரூபாய் வருவாயாக இவன் வச்சிருக்கிற அந்த சொத்துகள், விவசாய நிலம், அது இது இவன் செய்யற தொழில் மூலமாக வருமானம் வந்ததாக கணக்கு காட்டப்பட்டிருக்கு. அது இல்லாம இப்ப வந்து இப்ப என்ன எல்லாமே வச்சிருக்கான்ல. ஷேர்ல வந்து கிட்டத்தட்ட 14-15 கோடி ரூபாய்க்கு ஷேர்ல முதலீடு பண்ணியிருக்காரு. டெபாசிட்டா கிட்டத்தட்ட ஒரு 3.43 லட்சத்துக்கு வச்சிருக்காரு. இவர் மட்டுமே வங்கி டெபாசிட் 200 கோடி ரூபாய்க்கு வங்கியில டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. இவருடைய பேர்ல, அதாவது சார்லஸ் மார்டின் பேர்ல மட்டும்
அவ்வளவு விஷயம் வச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 லட்சம் ஷேரு, அப்புறம் வந்து 3.6 லட்சம் மதிப்புள்ள ஷேர்ல எல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இவங்க சொத்து மதிப்பு நமக்கு வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்ன்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்படி சொத்து மதிப்புகளை ஏராளமாக வச்சிருக்கிற இவர்கள் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு நான் இப்போ சொல்ல போறேன். இதுதான் இந்த சார்லஸ் மார்ட்டினுடைய வேட்புமனு தேர்தல் கமிஷனால் ஏற்கப்படுமா, தள்ளுபடி செய்யப்படுமா? இப்படி குற்ற வழக்குகளை தொடர்ச்சியாக கையில் வச்சிருக்கிறவர்களாம் தேர்தலில் போட்டியிடுவதும், ஒருவேளை இவர்கள் வந்து வெற்றி பெற்று விட்டால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் அந்த பதவியை அவங்க தவறாகத்தானே பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் தேர்தலில் போட்டியிட தேர்தல் கமிஷன் அனுமதிக்கலாமான்ற ஒரு கேள்வியும் நம்ம ஒரு பத்திரிகையாளராக முன்வைக்கிறோம். ஆனால் இது நடக்குமானா ஏராளமான அரசியல்வாதிகள் மீது இதைவிட குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. அவங்க மேலேயும் இடி வழக்கு இருக்கு, அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சட்டம் பொதுவாக இருக்கணும். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்துல, மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்கும் பட்சத்துல அவங்கள வந்து நீங்க வந்து அந்த வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா இவர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வருவது தடுக்கப்படும். பட் ஆனா நம்முடைய அரசாங்கத்தினுடைய பல்வேறு சட்ட ஓட்டைகள் மூலமாக உள்ள பூந்து இவங்க கோல் வச்ச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த சார்லஸ் மார்ட்டின் மீது சட்டவிரோத நிதிகளை, பிணையற்ற கடன்களை அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்ல கையெழுத்து போட்டு அவர் வந்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டியதாக அமலாக்கத்துறைனா என்னன்னா இடி டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே வந்து அவர் மேல வந்து குற்றம் சாட்டி வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. இது இல்லாம என்ஐஏ எர்ணாகுளம் நீதிமன்றத்துல நிலுவையில ஒரு வழக்கு இருக்கு. அதாவது இந்த மாதிரி சட்டவிரோத பணப்பரிமாற்றம், போலியாக பல்வேறு விஷயங்கள் பண்ணுவது தொடர்பான பல்வேறு விஷயம். இது இல்லாம பண மோசடி, சட்டவிரோத பணத்தை ஈட்டுதல், அந்த பணத்தை அசையா சொத்துக்கள்ல போய் முதலீடு பண்றது, அந்த சொத்துக்களை முதலீடு பண்ணிட்டு அது தொடர்பான ஒரு வழக்கு டெல்லி மேல்முறையீடு தீர்ப்பாயத்துல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. இது தவிர வந்து மேற்கு வங்கத்துல லாட்ரி சீட், இவங்களுடைய பிரதானமான தொழில் என்னன்னா லாட்ரி சீட் தான் பிரதானமான தொழில். அந்த தொழில தான் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வருவாய் வந்து அதிகமாக வருவதாக கணக்காட்டுறாங்க. இப்போ இது நான் இவ்வளவு நேரம் சொன்னது வந்து சார்லஸ் மார்ட்டின் என்கிற ஒரு நபருடைய சொத்து மதிப்பு. பிள்ளைக்கு அவ்வளவு சொத்து இருக்கு. அப்ப அம்மா இப்போ ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருக்காங்கல்ல, லீமா ரோஸ், அவங்க ஒருவேளை தேர்தலில் போட்டிட்டா அவங்க சொத்து மதிப்பை காமிக்கணும். அப்போ அவங்க கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கும்னா, அவங்க என்ன அப்படியே பரம்பரையா வந்தவங்களானா, புருஷன் வந்து மார்ட்டின் வந்து கோடி கோடியாக சுரண்டல் லாட்டரியில சம்பாதிச்ச காசை எல்லா கட்சியும் கொடுத்து வச்சிருக்காரு. எந்த கட்சியும் அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, யாரையும் கைது பண்ண மாட்டாங்க, யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, எந்த விதத்திலையும் இவங்களுக்கு தண்டனையே கிடைக்காது. ஆனா ஊர்பட்ட வழக்கு வாங்குவாங்க. வழக்கு வாங்கிட்டு கட்சிக்கு வந்து காசு கொடுத்து நிதி கொடுத்துட்டு ராஜாவா வளம் வந்துட்டு இருப்பாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த குடும்பம் ஆட்சி அதிகாரத்துக்கோ அல்லது நிர்வாக பொறுப்புகளுக்கோ அல்லது அதிகார பொறுப்புகளுக்கோ வந்தால் எப்படி வந்து ஜனநாயகம் உருப்படுமா? நீங்க தான் யோசிக்கணும். ஆக இந்த சார்லிஸ் இப்போ இவ்வளோ கோடி கோடியாக சுரண்டல் லாட்டரியிலேயே வச்சு உடம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சார்லஸ் தான் மச்சானை பத்தியே தப்பு தப்பா பேசி ஒரு பக்கம் தனியா வேற ஏதோ தான் ரொம்ப சுத்தமானவ மாதிரி, ரொம்ப நல்லவ மாதிரி, நேர்மையானவ மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனால் இப்ப சமீப காலமா கடந்த 2-3 தினங்களாக அங்க இதிலும் பாண்டிச்சேரியில பிரச்சாரம் பண்ணும்போது திமுக தீய சக்தின்னு பிரச்சாரம் பண்றான். அப்ப இவன் யாருன்னு தெரியுதா? இவனும் ஆதவ் பேசுகிற அந்த பேச்சும் ஒன்னா இருக்கு பாருங்க. ஆனா இவனுக்கு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி வெளியில வந்து சீனை கிரியேட் பண்றாங்க. இவனே அவனை அசிங்கமா பேசுற மாதிரியும், மச்சான கேவலமா ஆதவ கேவலமா திட்டிட்டு இவன் அவனை வந்து சொல்றதே கிடையாது. ஆனா பாருங்க, இந்த 2 பேரும் சேர்ந்து திமுகவை தீய சக்தின்றாங்க. 2 பேரும் ஒன்னா பேசுறாங்க. அப்போ இவங்க யாருன்னா பாஜகவால் இறக்கி விடப்பட்ட அடிவருடிகள், பாஜகவுடைய பின்புலத்துல வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிற கும்பல். அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. யோகியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வைன்ற மாதிரி இவர் யோகியன். யாரு? சார்லஸ் மார்ட்டின் யோகியன். கோடி கோடியா வந்து சுரண்டி வச்சிருக்கிற இந்த யோகியன் திமுகவை தீய சக்தின்றான். ஆனா மக்கள் பார்வையில வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க. இப்ப நீங்க வந்து அங்க போய் நீங்க என்ன சொன்னாலும், பாண்டிச்சேரியில இவங்க நோக்கம், தமிழ்நாட்டுல அம்மாவும் மாப்பிள்ளையும் இங்க வந்திருக்கிற நோக்கம் என்னன்னா, மீண்டும் எப்படியாவது ஜெயலலிதா வந்து
தடை பண்ண அந்த லாட்டரி சீட்டை மறுபடியும் கொண்டு வரணும், இங்கேயும் சுரண்டல் லாட்டரி கொண்டு வரணுன்றதான் இவருடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த அங்கீகாரத்தை பெறுவதற்காக அரசியலுக்குள்ள புகுந்து அரசியலை தன் பணத்தாலும் தங்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான செல்வத்தாலும் கைப்பற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. எப்படினாலும் இந்த வருகிற தேர்தலில் இவங்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளாக தான் இருக்கும். மக்கள் தெளிவாக உஷாரா இருந்துட்டீங்க, இந்த மாதிரி நபர்களை ஓரங்கட்டிக்கலாம். ஆனால் அதை செய்வார்களா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இப்போவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, தான் இருக்கிற தொகுதியில் இருக்கிற எல்லா இடங்களிலும் ஏராளமான கோடிக்கணக்கான பணத்தை இறைச்சிட்டாரு சார்லஸ். இன்னும் கொடுத்துட்டே இருக்காரு. அவரை தேடி போற எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு இருக்காராம். உங்கள் வாக்கை நீங்க விலைக்கு வித்துட்டீங்கன்னா ஜனநாயகம் என்பது குழி தோண்டி புதைச்சிருவாங்க, அதோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இருக்க போவதும் கிடையாது. ஆகவே நீங்க பாண்டிச்சேரி மக்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களா இருந்தாலும் சரி, ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டியது கட்டாயம் உங்களுக்கு. ஆனா இந்த மாதிரியான கேடுகட்ட நபர்களை அடையாளம் கண்டு கொண்டு விரட்டி அடிங்க. அதுதான் ஜனநாயகத்தை காப்பதற்கான ஒரு வழியா இருக்கும். தமிழ்நாட்டினுடைய மரியாதை மாண்பை காக்கணும்னா இங்க இதுவரை யார் ஆட்சியில் இருந்தார்கள், என்ன நன்மை செய்திருக்கிறார்கள், நமக்கு என்ன நல்லது நடந்திருக்கு, நாம ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், இந்த ஆட்சி மீண்டும் ஏன் தொடர வேண்டும் அப்படின்னு நீங்க சிந்திச்சு முடிவு பண்ணி ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கான அங்கீகாரமும் சரி, உங்களுக்கான எல்லா விதமான விஷயங்களும் சரியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இது ஏதோ திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரியோ அப்படிலாம் இல்லை. இங்க தாவேகா என்கிற தகவல் வெத்துக்கழகம் விஜய் ஒரு அரசியலுக்கே பிடிச்ச வியாதி. இந்த விஜயால் தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் சமூகம் சீர்கட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் 54 மரணங்கள் நடந்திருக்கு. எதுக்குமே வருந்தாதவன், அதுவும் பச்சையாக படுபாதக கொலைகள் நடந்திருக்கு. மிதிச்சு கொண்டு இருக்கானுங்க. குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 12 குழந்தை செத்து இருக்கு. ஈவு இரக்கம் இல்லாத ஒரு ஜென்மம் ஜடம் தான் விஜய். அதை நம்ம வேறொரு வீடியோல பேசுவோம். இது முழுக்க முழுக்க இந்த சார்லஸ் மார்டின் குடும்பம் அரசியலில் அங்கீகாரத்தை பெறுவதற்காக வேற வேற முகமூடிகள் அணிந்து உங்க மக்கள் மத்தியில வராங்க. ஜாக்கிரதையா இருங்க, உஷாரா இருங்க. இதுதான் நம்மளால சொல்ல முடிந்த ஒரு விஷயம். இதற்கு மேல நீங்க உங்க கையில் இருக்கிற வாக்குகளை பயன்படுத்தி இவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அப்படின்றதான் நம்முடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.